இது அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்துவது, அதிமுக கொடியை பயன்படுத்துவது மற்றும் பொதுச் செயலாளர் பதவி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் தேர்தல் ஆணையத்திற்கு பல புகார்கள் வந்த சூழ்நிலையிலும் இதுவரை எந்த முடிவும் அறிவிக்காத நிலை நிலவுகிறது என்பதால் உடனடியாக முடிவு எடுத்து தேர்தல் ஆணையம் அறிவிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அப்போது தேர்தல் ஆணையம் ஏன் காலதாமதப்படுத்துகிறது என்றும் தேர்தல் ஆணையம் அரசியல் சாசன கடமையை தவறிய நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறதா என்ற கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பினர். இதனால் வரும் 21ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் எழுத்துப்பூர்வமாக இந்த அதிமுகவின் உள்கட்சி பிரச்சனை தொடர்பாக இறுதி முடிவு என்ன என்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் ஒரு கட்சியின் சின்னம் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் அந்த கட்சியின் கொடி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் தொடர்ந்து அந்த பிரச்சனை இழுபறியாக இருப்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அப்போது பதிலளித்த தேர்தல் ஆணையம் இதுவரை உள்கட்சி பிரச்சனை தொடர்பாக 6 புகார்கள் வந்துள்ளன. இந்த 6 புகார்கள் மீதும் ஒவ்வொன்றாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதற்கான கால வரம்பு நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக இது தொடர்ந்து முடிவே எடுக்காமல் இருப்பதை அனுமதிக்க இயலாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிமுகவின் உள்கட்சி விவகாரத்தில் மிக முக்கியமான முடிவை அறிவித்திருக்கிறது. இதனால் அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த போவது யார், அதிமுகவின் கொடியை யார் பயன்படுத்த வேண்டும், அதிமுகவின் பொதுச் செயலாளர் யார் என்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் முடிவு என்ன என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்றும் அதன் பின்னர் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில் அதிமுகவில் பல அணிகளாக பிரிந்து உள்ள நிலையில் அங்கு புகார்களும் தேர்தல் ஆணையத்தில் நிலுவையில் இருப்பதற்கு என்ன காரணம், ஏன் தயக்கம் காட்டுகிறீர்களா என்ற கேள்வியையும் கடுமையான கேள்வியும் சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. இதன் மூலமாக தேர்தல் ஆணையம் எதுவும் நிர்பந்தத்தின் அடிப்படையில் செயல்படவில்லை என்றும் அது ஒரு சுதந்திரமான அமைப்பு என்றும் அந்த கட்சி தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு புகார்கள் வந்ததை அடுத்து முடிவுகள் அறிவிக்கப்படாமல் நிலுவையில் இருக்கின்றன என்றும் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் வரும் 21ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் எழுத்துப்பூர்வமாக இந்த புகார்கள் தொடர்பாக அதிமுகவின் உள்கட்சி விவகாரம் தொடர்பான புகார்கள் தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் காலக்கெடு நிர்ணயித்து சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான உத்தரவை அதிமுகவின் உள்கட்சி விவகாரத்தில் இன்று பிறப்பித்திருக்கிறது.